ஹாய், ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 5 இயர் பிளான். 5 ஆண்டு திட்டங்கள். 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். இதுல இருந்து நம்மளோட எக்ஸாம்ல கட்டாயமா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான டாபிக். இதுக்கான கன்டென்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்ல 11th இருக்கு. பட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம நெறைய ரெஃபர் பண்ணி படிக்க வேண்டியதா இருக்கு. நான் எல்லாமே ரெஃபர் பண்ணி ஒரே வீடியோல உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு நீங்க கட்டாயமா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கையும் தாண்டி நெறைய இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த இந்த டாபிக் ரிலேட்டடா படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ நீங்க இந்த கிளாஸ முடிச்சதுக்கப்புறம் நோட் போட்டு தனியா இந்த ஒரு டாபிக் மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். 5 இயர் பிளான் அப்படிங்கிற டாபிக் உள்ள நம்ம டைரக்ட்டா போறதுக்கு முன்னாடி, எக்கனாமிக் பிளானிங் பொருளாதார திட்டமிடல்னா என்ன? எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட்டு 5 இயர் பிளான இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு 5 இயர் பிளானா டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற டாபிக்கில் பிளானிங்னா என்ன? அதோட டைப் என்ன? அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலா பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட கண்ட்ரில இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நெறைய பேர் ஒவ்வொரு வகையான பிளான போட்டிருப்பாங்க. விஸ்வேஸ்வரய்யா பிளான், அப்புறம் காந்தியன் பிளான் அப்படின்னு சொல்லி எஸ்.என். அகர்வால் போட்டிருப்பாரு. அப்புறம் பீப்பிள்ஸ் பிளான் சொல்லிட்டு எம்.என். ராய் போட்டிருப்பாங்க. அப்புறம் சர்வோதயா பிளான் சொல்லிட்டு ஜெயபிரகாஷ் நாராயண் இந்த மாரி நெறைய பேர் வரையறுத்து சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம பிளானிங் கமிஷன் டாபிக் கீழ டீட்டெயிலா பார்த்துட்டோம். இந்த கிளாஸ்ல நம்ம எக்கனாமிக் பிளானிங்னா என்ன? எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? அப்புறம் 5 இயர் பிளான். இத பத்தி மட்டும் தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். எக்கானாமிக் பிளானிங் பொருளாதார திட்டமிடல் அப்படின்னா என்ன? நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வளங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி, நம்ம கண்ட்ரி இப்ப இருக்கிற நிலைமைய விட, இன்னும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறதுக்கு திட்டமிடுறது தான் பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிறது. நம்ம அடுத்து பார்க்க போற இந்த 5 இயர் பிளான் அப்படிங்கிறதுலயும் இதே மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. என்னென்ன நம்ம அச்சீவ் பண்ணணும்? என்னென்ன நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பிளானையும் அவங்க மூவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம 5 இயர் பிளான் பார்க்கும்போது, உங்களுக்கு இது இன்னுமே நல்லாவே புரியும். அடுத்து இந்த 5 இயர் பிளான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு எந்த கண்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, சோவியத் யூனியன் அப்ப சொல்லக்கூடிய சோவியத் யூனியன். யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க? ஜோசப் ஸ்டாலின் தான் ஃபர்ஸ்ட்டு இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1928ல. இத பேஸ் பண்ணி தான் மத்த கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க? 5 இயர் பிளான் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம 5 இயர் பிளான் அப்படிங்கிறத நம்மளோட கண்ட்ரில யார் ஃபார்முலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, 5 இயர் பிளான் அப்படிங்கிறத போடுவாங்க. அத வந்து ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்றது யாரு? நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில். இத பத்தி எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயிலாவே பார்த்தோம். இப்ப நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது 5 இயர் பிளான வந்து யாரு போடுவா? பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. அத ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்றது யாரு? நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில். நம்ம இந்தியால இதுவரைக்கும் எத்தன 5 இயர் பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. 12 5 இயர் பிளான் இதுவரைக்கும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, அத நித்தி ஆயோகா நம்ம மாத்திட்டோம். இப்ப நம்ம ஒவ்வொரு 5 இயர் பிளானையும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் என்ன இயர்? 1951 டூ 56. இந்த இயர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாம்ல நமக்கு ஒரு சைடு பிளான் எல்லாம் குடுத்துட்டு, இன்னொரு சைட இயர் குடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. பட் இந்த இயர படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க கரெக்ட்டா 5, 5 வருஷமா ஆட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா, நம்மளே இந்த 12 5 இயர் பிளானுக்கும் என்னென்ன இயர் அப்படிங்கிறத போட்டுறலாம். பட் இடையில பிளான் ஹாலிடே விடுவாங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் பிளான் சொல்லிட்டு இடையில கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்களே 5 இயர் பிளானுக்கும் ஒவ்வொரு 5 இயர் பிளானுக்கும் என்ன இயர் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி போட்டுறலாம். பட் நீங்க இதுல கால்குலேட் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் விட்டுறக்கூடாது. இப்போ 1951ல ஆரம்பிச்சுறாங்க அப்டின்னா, அதுலேருந்து 5 இயர்ஸ் 5 இயர்ஸா நான் ஆட் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஸோ 1951 டூ 55 அப்டின்னு கால்குலேட் பண்ணிறக்கூடாது. ஏன்னா, இவங்க எந்த பேசிஸ்ல இந்த இயர கால்குலேட் பண்ணி போட்டுருக்காங்க அப்டின்னா, ஆ ஒரு ஃபினான்ஷியல் இயர பொறுத்து. இப்போ 1951 எந்த டேட்னா, ஏப்ரல் 1 1951ல இருந்து மார்ச் 31 1952 வரைக்கும் தான் ஒரு ஃபினான்ஷியல் இயர். அப்ப அடுத்து 52 டூ 53 அப்படிங்கிறது 2வது ஃபினான்ஷியல் இயர். அடுத்து 53 டூ 54 இது வந்து 3 ஃபினான்ஷியல் இயர். அடுத்து 54 டூ 54 டூ 55 அப்படிங்கிறது 4த் ஃபினான்ஷியல் இயர். 55 டூ 55 டூ 56 56 எந்த டேட்ல முடியும்?
மார்ச் 31 56ஓட இந்த 5 இயர் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ஸோ இத தான் என்ன நம்ம கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். 1951ல இருந்து 1956ல முடியுது அப்படின்னா 6 வருஷமா நம்ம கணக்கு எடுத்துக்க கூடாது. அது 5 ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்க அடுத்து கால்குலேட் பண்ணும்போது இதே பேசிஸ்ல தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான யாரு பிரசன்ட் பண்ணா அப்படின்னு பார்க்கலாம். யாரு? ஜவஹர்லால் நேரு. நம்ம ஒவ்வொரு 5 இயர் பிளானையும் இந்த ஆங்கிள்ல தான் படிக்கணும். யாரு பிரசன்ட் பண்ணா, எந்த மாடல பேஸ் பண்ணி அந்த பிளான் போட்டிருப்பாங்க. அந்த பிளானோட ஃபோக்கஸ் என்ன? அப்புறம் என்ன அச்சீவ் பண்ணாங்க? அவங்களோட எவ்ளோ குரோத் ரேட் வளர்ச்சி விகிதம் டார்கெட்டா வச்சிருந்தாங்க. அத என்ன அச்சீவ் பண்ணாங்க? அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு 5 இயர் பிளானையும் அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான யார் பிரசன்ட் பண்ணியிருப்பா? ஜவஹர்லால் நேரு. ஒவ்வொரு 5 இயர் பிளானையும் அந்த நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் தான் பிரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்தது யாரு? ஜவஹர்லால் நேரு. அதனால அவர் தான் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. எந்த மாடல பேஸ் பண்ணி இந்த 5 இயர் பிளான டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெராத் டோமர் மாடல். ஹெராத் டோமர் மாடல்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிள். நம்மளோட சேவிங்ஸ எந்த அளவுக்கு இன்கிரீஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப நம்ம சேவ் பண்ணோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த சேவிங்க யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம். அப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது மூலமா நம்மளோட கேப்பிட்டல் ஸ்டாக் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். இதுதான் ஹெராத் டோமர் மாடல். இத பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் எத ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் செக்டர். அதாவது விவசாயத்துறை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ விவசாயம் நல்லபடியா கொண்டு போணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டேம் எல்லாம் வேணும். ஏன்னா இரிகேஷன் நீர்ப்பாசனம் பண்றதுக்கு அணைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இன்னுமே நம்ம அக்ரிகல்ச்சர இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நெனைச்சாங்க. அதனால நெறைய டேம் அவங்க இந்த பீரியட்ல கட்டியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கட்டுன டேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்ரானங்கல் டேம். இதே மாதிரி இன்னும் நெறையவே அணைகள் அவங்க கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 1956 இந்த 5 இயர் பிளானோட கடைசி வருஷத்துல இந்த ஐஐடிக்கான ஸ்டெப்ஸையும் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க? டேம் கட்டியிருக்காங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சருக்கு தேவையானது டேம். அப்போ அந்த டேம கட்டியிருக்காங்க. அந்த ஐஐடி அப்படிங்கிறதையும் அந்த 1956ல கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எவ்ளோ டார்கெட் வச்சிருப்பாங்க அப்டின்னா, நம்ம 2.1% ரீச் பண்ணணும் அப்டின்னு சொல்லி டார்கெட் வச்சிருப்பாங்க. பட் அவங்க அத விட எதிர்பார்த்தத விட அதிகமா 3.6 அந்த அளவுக்கு அவங்க அச்சீவ் பண்ணிருவாங்க. ஸோ முதல் ஆ 5 ஆண்டு திட்டம் அப்டிங்கிறது வெற்றிகரமாகவே முடிஞ்சிருக்கும். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்டின்னா, இதோட டெப்யூட்டி சேர்பர்சனா அதாவது பிளானிங் கமிஷன் தானே இத போடுவாங்க. அதுல சேர்மன் ஒருத்தங்க இருப்பாங்க. அடுத்து டெப்யூட்டி சேர்மன் ஒருத்தங்க இருப்பாங்க. இதுல டெப்யூட்டி சேர்மனா இருக்கிறது யாரு அப்டின்னா, குல்சாரிலால் நந்தா. ஏன்னா இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி சேர்பர்சன் ஆஃப் பிளானிங் கமிஷனும், லாஸ்ட் டெப்யூட்டி சேர்மன் டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் யாரு அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கணும். ஏன்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி சேர்பர்சன் யாரு? வ குல்சாரிலால் நந்தா. இப்போ இந்த டேம பார்த்து நம்ம என்ன சொல்வாரு அப்படின்னா நேரு, டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அதாவது நவீன இந்தியாவின் கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேம சொல்லுவாரு. யாரு? நம்ம நேரு. ஏன்னா இந்த டேம் எல்லாம் கட்டுனதுனால தான் இந்த 5 இயர் பிளான் அப்படிங்கிறது ரொம்பவே இந்த அளவுக்கு அச்சீவ் ஆயிருக்கும். அக்ரிகல்ச்சர் செக்டர்ல நம்ம ரொம்பவே முன்னேறி வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பிளான்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் 5 இயர் பிளான்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் 5 இயர் பிளான யாரு பிரசன்ட் பண்ணுவா? ஜவஹர்லால் நேரு. ஏன்னா அவரு தான் என்னவா இருப்பாரு? அப்பவும் பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு. இப்ப செகண்ட் 5 இயர் பிளானோட இயர் என்ன? 1956. அங்க 1956ஓட முடிஞ்சதுல மார்ச் 31. ஸோ ஏப்ரல் 1 1956ல ஆரம்பிச்சு, மார்ச் 31 1961 வரைக்கும் செகண்ட் 5 இயர் பிளான் அப்படிங்கிறத கொண்டு போவாங்க. இத எத பேஸ் பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னா, பிசி மகளினி போஸ் மாடல்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நம்ம இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, அது மூலமா நெறைய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் அத பேஸ் பண்ணி வரும். அது மூலமா நம்ம கண்ட்ரி அப்படிங்கிறது பொருளாதாரத்துல இன்னுமே முன்னேறி வரலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியாவ குடுத்திருப்பாரு. அத பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க, 2வது 5 இயர் பிளான்ல ஃபுல் ஃபோக்கஸா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் தொழில் துறை முன்னேற்றம் அத பத்தி தான் இவங்க ஃபுல் ஃபோக்கஸா இறங்கியிருப்பாங்க. அச்சீவ்மென்ட். ஸோ அதோட ரிசல்ட்டா என்ன அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, நெறையா ஸ்டீல் பிளான்ட் அதாவது எஃகு ஆலைகள வந்து அங்கங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அங்கங்க செட்டப் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டீல் பிளான்ட் எதெல்லாம் அப்டின்னா, பிலாய் அப்டின்னு சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடியது. அடுத்து துர்காபூர் அப்டின்னு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடியது. அப்புறம் ரோர்கலா அப்டின்னு ஒரிஷால இருக்கக்கூடியது.
பொக்காரா, ஜார்க்கண்ட், அப்புறம் ஜாம்ஷெட்பூர். இது எல்லாமே இந்த 5 ஸ்டீல் பிளான்ட்டையும் அ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த செகண்ட் 5 இயர் பிளான்ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் இந்த பிலாய் அப்படிங்கிறது யாரோட ஹெல்ப்போட பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரஷ்யாவோட ஹெல்ப்போட இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்ட செட்டப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து துர்காபூர வந்து யார் கூட? பிரிட்டன் கூட. பிரிட்டனோட உதவியால அந்த துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட்ட அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோர்கலா அப்படிங்கிறது ஜெர்மன் கூட சேர்ந்து ஸ்டீல் பிளான்ட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் நம்மளோட செகண்ட் 5 இயர் பிளான்ல. அதுக்கப்புறம் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், அணுசக்தி நிலையம், அப்புறம் இந்த டாடா இன்ஸ்டிடியூட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த செகண்ட் 5 இயர் பிளான்ல தான் வந்திருக்கும். ஸோ அவங்க டார்கெட் பண்ணது என்னது? 4.5% அதுக்கு நியரஸ்ட்டாவே 4.1 இதுவே சக்சஸ் ஆனது. எனக்கு ரொம்ப மைல்டா தான டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இந்த செகண்ட் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய வெற்றிய தான் குடுத்தது. அடுத்து நம்ம பார்க்க போறது 3 5 இயர் பிளான். இத யாரு பிரசன்ட் பண்ணியிருப்பா? நம்ம ஜவஹர்லால் நேரு தான் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அப்பயும் அவர் தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தார். இது எத பேஸ் பண்ணி? கார்கில் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார்கில் யோஜனா அத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாரு? இந்த 3 இயர் பிளான் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த கார்கில் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க நம்ம பொருளாதாரத்துல சுதந்திரமா இருக்கணும். யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க இவங்க 3 5 இயர் பிளான் அப்படிங்கிறத டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது அவங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்டின்னா, இண்டிபெண்டன்ட் எக்கானமி. நம்ம யாரையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க நம்மளோட சுதந்திரமான பொருளாதாரமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம சொந்தமா முன்னேறணும். இப்ப நெறைய மேக் இன் இந்தியா அந்த மாரிலாம் கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்கல்ல, எதுக்காக? நம்ம மத்தவங்கள டிபெண்ட் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு தேவையானது எல்லாமே நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்டிங்கிறதுக்காக தானே. ஸோ இந்த 3 5 இயர் பிளான்லயே அவங்க என்ன சொல்றாங்க, முழுக்க முழுக்க நம்ம இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். எந்த ஒரு கண்ட்ரியோட எக்கானமியும், பொருளாதாரத்தையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க 3 5 இயர் பிளான்ல அவங்களோட ஃபோக்கஸா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர, செகண்ட் இண்டஸ்ட்ரி, 3வது இந்த மாதிரி நம்ம இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபோக்கஸ வச்சாங்க. ஸோ இதுல அவங்க அச்சீவ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். பஞ்சாயத்து ராஜ் எலக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, இந்த பஞ்சாயத்து ராஜ் எலக்ஷன் அப்படிங்கிறது அந்தந்த வில்லேஜுக்கு அ வில்லேஜ்ல பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறத ஒண்ணு கிரியேட் பண்ணி, அங்க உள்ளவங்களுக்கு எலக்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி, அதுல ஒரு ஹெட்ட அந்த கிராமத்த எல்லாம் பாத்துக்க மாரி பாத்துப்பாங்க. ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா, அந்த கிராமம் அப்படிங்கிறது வளர்ந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்ணுது, மொத்த கண்ட்ரி அப்படிங்கிறதே வளர்ந்துரும். ஸோ அப்ப நம்ம இண்டிபெண்டன்ட் எக்கானமி சுதந்திர பொருளாதாரமா வந்துரலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, இத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களோட டார்கெட் என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5.6% வச்சிருப்பாங்க. பட் இத அச்சீவ் பண்ணது என்ன அப்படின்னா, ஆ 2.8% தான். ஸோ 3 5 இயர் பிளான் அப்படிங்கிறது என்ன ஆயிரும்? ஃபெயிலியர் ஆயிரும். அவங்க நெனச்ச அளவுக்கு அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. இப்ப இந்த 3 5 இயர் பிளானோட இந்த டேட்டையும் நீங்க இயரையும் கரெக்ட்டா பார்த்து வச்சுக்கணும். 1961 டூ 66. எதுக்காக இவங்க ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல என்ன நடக்கும்? இந்த சைனா போர் இந்தியாவுக்கும் சைனாக்கும் போர் நடக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் போர் நடக்கும். இந்த மாதிரி அவங்க போர்ல கான்சன்ட்ரேட் பண்ணதுனால, நம்மளோட பொருளாதாரத்துல அந்த அளவுக்கு அவங்களால முன்னேற்றத்த சந்திக்க முடியல. 1964ல யாரு? நேரு வந்து இறந்துருவாரு. அதுக்கு பதிலா யாரு? லால் பகதூர் சாஸ்திரி தான் என்ன பண்ணுவாரு? பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு. அவருமே வந்து 1966ல இறந்துருவாரு. அவர் வந்து சோவியத் யூனியன்ல போய் அந்த ஒரு டாஸ்கன் டிக்ளரேஷன் ஒண்ணு சைன் பண்ண போயிருப்பாரு. அந்த டைம்ல அவர் வந்து இறந்திருப்பாரு. அங்க சோவியத் யூனியன்ல வச்சே இறந்திருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் அப்போ ஜவஹர்லால் இதுவரைக்கும் பிரசன்ட் பண்ண 3 5 இயர் பிளானுமே யாரு? ஜவஹர்லால் நேரு பண்ணது. இனி அடுத்து பண்ண போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பொண்ணான நம்ம இந்திரா காந்தி அம்மையார் அடுத்த பிளானா பண்ணியிருப்பாரு. பட் இந்த டைம்ல ஒரு பிளான் ஹாலிடே மாரி ஒண்ணு விட்டுருப்பாங்க. என்ன காரணத்துக்காக? இந்த மாதிரி போர் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு 5 இயர் பிளானும் போட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பிளான் ஹாலிடே மாரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன அது 1966 டூ 69 இந்த பீரியட்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளான் ஹாலிடே மாரி விட்டுருவாங்க. அதாவது இப்போதைக்கு நம்ம இந்த 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம அந்த போரு ல இருந்து எப்படி மீண்டு வரணும், அதுக்கப்புறம் இன்னும் நம்ம பொருளாதாரத்துல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம திட்டமிட்டு அதுக்கு ஏத்த மாரி செயல்படுத்தா போதுமானது அப்படின்னு நம்ம இந்திரா காந்தி அம்மையார் முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப இதுல இந்த பிளான் ஹாலிடேல அவங்க முழுக்க முழுக்க என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க அப்டின்னா, அக்ரிகல்ச்சர் வேளாண்மையும், அதை சார்ந்த துறைகள், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி செக்டார் எல்லாத்துக்கும் ஈக்குவல் பிரியாரிட்டி குடுத்து நம்ம கண்ட்ரிய முன்னேற்றி கொண்டு போலாம். அப்டிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருவாங்க. ஸோ இதுல அவங்க என்ன கொண்டு வருவாங்க?
கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத மொத கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது பஞ்சாப்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1966 டூ 67. இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். நம்ம டீட்டெயிலாவே அந்த ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ, இப்போ பிளான் ஹாலிடேல அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க? விவசாயத்துறை, அதுக்கப்புறம் அத சார்ந்த துறைகள், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் செக்டர் எல்லாத்தையும் ஈக்குவல் பிரியாரிட்டி குடுத்து கொண்டு போணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறை. செகண்ட் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி தொழில்துறை. அதுக்கப்புறம் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது நம்ம இண்டிபெண்டன்ட் எக்கானமியா இருக்கணும். அதாவது யாரையும் நம்ம சார்ந்து இல்லாம தனித்துவமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் 5 இயர் பிளானோடது. பட் அது ஃபெயில் ஆயிரும். ஸோ, அதனால ஒரு ஹாலிடே விட்டுறாங்க. இந்த ஹாலிடேல அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க? அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி 2யுமே ஈக்குவல் பிரியாரிட்டி குடுத்து கொண்டு போறாங்க. நெக்ஸ்ட் 4th 5 இயர் பிளான். இயர் என்னன்னா 1969 டூ 1974. யார் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க? இந்திரா காந்தி அம்மையார். ஏன்னா இவரு தான் அப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர். இவங்களோட ஃபோக்கஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, குரோத் வித் ஸ்டெபிலிட்டி. நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது நிலையானதா இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராக்ரசிவ் அச்சீவ்மென்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற திறமைய வச்சு நம்மளோட ப்ராக்ரஸ்ல அச்சீவ் பண்ணணும். இதுதான் இவங்களோட ஃபோக்கஸா இருந்துச்சு. குறிக்கோளா இருந்துச்சு. இதுல என்னென்னலாம் இவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1969ல ஒரு 14 பிரைவேட் பேங்க கவர்ன்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வங்கிகளின் தேசியமயமாக்கல், நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே 4th 5 இயர் பிளான் பீரியட்ல தான் நடந்திருக்கும். யாரோட கண்ட்ரோல்? இந்திரா காந்தி அம்மையார் கண்ட்ரோல்ல. அடுத்து 1969ல ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. எம்ஆர்டிபி ஆக்ட். மோனோபோலிஸ்டிக் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ். ஏகபோக மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக நடைமுறைகள். நம்ம வர்த்தகம் பண்ணுவோம்ல, அதுல நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க இந்த ஆக்ட் மூலமா. அது மட்டும் இல்லாம மோனோபோலிஸ்டிக் அதையும் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட்ட கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 1973ல ஃபெரா ஆக்ட் அப்படின்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். அந்நிய செலவாணி ஒழுங்குமுறை சட்டம். நம்ம இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்றது மூலமா நெறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்லாம் நமக்கு கிடைக்கும்ல. அதுல வந்து ஒரு சில ஒழுங்குமுறை கொண்டு வரதுக்காக ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே இந்த ஃபெரா ஆக்ட் கீழ குடுத்திருப்பாங்க. இது எல்லாமே எப்போ வந்தது? 4th 5 இயர் பிளான் காலகட்டத்தில வந்தக்கூடியது. இவங்களோட டார்கெட் என்னவா வச்சிருப்பாங்க அப்படின்னா, 5.7% வச்சிருப்பாங்க. பட் அவங்க அச்சீவ் பண்ணது 3.3%. ஸோ இந்த 4th 5 இயர் பிளான் அப்படிங்கிறது என்ன ஆயிரும்? ஃபெயிலியர் ஆயிரும். ஃபெயிலியர்க்கான ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1971ல பங்களாதேஷ் வார். அதாவது நம்ம 1971க்கு முன்னாடி வரைக்கும் பங்களாதேஷ் அப்படிங்கிறது ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 1971 போர்ல தான் பாகிஸ்தான்ல இருந்து பிரிச்சு பங்களாதேஷ் அப்படிங்கிற தனி நாடா உருவாக்கிட்டாங்க. ஸோ, இது வந்து இந்தியாவும் நெறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இந்த ரீசன்க்காக 4th 5 இயர் பிளான் அப்படிங்கிறதுல அவங்க சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த டைம்ல நெறைய மழை எதுவுமே இல்லாம வறட்சி நிறைந்த சூழ்நிலையா இருந்துச்சு. ஸோ, இந்த காரணத்தினாலயும் நம்மளோட 4th 5 இயர் பிளான் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகல. ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஸோ, நெக்ஸ்ட் 5th 5 இயர் பிளான். எந்த இயர்? 1974 டூ 1979. இத யார் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்திரா காந்தி அம்மையார். இந்த பிளான வந்து முன்மொழிஞ்சது யாரு அப்படின்னா, டி.பி. தார் அப்படிங்கிறவங்க. அவர் தான் வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு போலாம் அப்படிங்கிற மாரி ஐடியா குடுத்திருப்பாரு. இதுல அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் மைன்ஸ். அதாவது வேளாண்மை தொழில்துறை, அதுக்கப்புறம் சுரங்கத் தொழில் இதுலலாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நம்ம அப்படின்னு அவங்க இந்த பிளான வகுக்குறாங்க. ஸோ, இதனோட அச்சீவ்மென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் அச்சீவ்மென்ட்ட பார்க்குறதுக்கு முன்னாடி இதில நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிளான 1978லயே டெர்மினேட் பண்ணிருவாங்க. எதுக்காக அப்படின்னா, 1977ல இந்திரா காந்தி அம்மையார் அந்த எலக்ஷன்ல தோத்துருவாங்க. அதுக்கு பதிலா மொரார்ஜி தேசாய் அவர் தான் வின் பண்ணியிருப்பாரு. ஸோ, அவர் என்ன முடிவு பண்ணாரு, நம்ம இந்த பிளான வந்து அ 77ல வராரு. 78ல இந்த பிளான டெர்மினேட் பண்ணிர்றாரு. அதுக்கு பதிலா நம்ம வேற ஒரு மெத்தட கொண்டு வரலாம்னு முடிவு பண்றாரு. ஸோ 1978ல என்ன பண்ணிர்றாங்க, 5th 5 இயர் பிளான டெர்மினேட் பண்ணிர்றாங்க. ஸோ எக்ஸாம்ல கேட்பாங்க. எந்த 5 இயர் பிளான நம்ம பாதியிலே 4 இயர்ஸ்லயே வந்து டெர்மினேட் பண்ணிர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th 5 இயர் பிளான். அதுக்கு என்ன ரீசன்? இந்திரா காந்தி அம்மையார் வந்து அந்த எலக்ஷன வின் பண்ணல. அதுக்கு பதிலா மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிற காங்கிரஸ் பார்ட்டிக்கு பதிலா யாரு? ஜனதா பார்ட்டி வராங்க. ஸோ அவங்க தான் டிசைட் பண்றாங்க. நம்ம இந்த மாரி 5 இயர் பிளான் அப்படிங்கிறத கொண்டு போ வேண்டாம். அதுக்கு பதிலா நம்ம வேற ஒரு திட்டத்த கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணி 5th 5 இயர் பிளான 4 வருஷத்திலேயே நிறுத்திர்றாங்க.
ஸோ இந்த 5 இயர் பிளான்ல அவங்க என்னென்ன அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 பாயிண்ட் ப்ரோகிராம் சொல்லி நேஷனல் இந்த எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தி அம்மையார் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த பாவர்ட்டி எல்லாம் இருக்கும்ல, அது வந்து அ எராடிகேட் பண்றதுக்காக, அதாவது வறுமைய ஒழிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாமே அவரு கொண்டு வந்திருப்பாரு. அதுதான் வந்து 20 பாயிண்ட் ப்ரோகிராம். அதாவது 20 அம்ச திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம 1975ல ஆ நம்ம கிராம வங்கி அப்படிங்கிறத அங்கங்க கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 1975ல ஐசிடிஎஸ் அப்படின்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மென்ட் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1978ல ஐஆர்டிபினா இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மென்ட் புரோகிராம். இது எல்லாமே வந்து ரூரல் அதாவது கிராமத்த வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த பேசிஸ்ல அவரு இத எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. இதோட டார்கெட்ட அவங்க 4.4 ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதையே அவங்க கரெக்ட்டா 4.8% அப்படிங்கிறதுல அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு சக்சஸ் ஆன 5 இயர் பிளான் தான். ஸோ 5த் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது என்னது? ஆ 4 வருஷத்திலேயே டெர்மினேட் ஆயிடுச்சு. இத ப்ரொப்போஸ் பண்ணது டிபி தான். இவங்க ஃபோக்கஸ் பண்ணது வேளாண்மை மற்றும் சுரங்கத் தொழில். என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க? 20 பாயிண்ட் புரோகிராம், அதுக்கப்புறம் அந்த ரூரல் பேங்க் வந்து கிராம வங்கி அப்படிங்கிறது அங்கங்க கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் ஐசிடிஎஸ், ஐஆர்டிபி. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவங்க அந்த 4 வருஷத்திலே வந்து டெர்மினேட் பண்ணிருவாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்க 6த் 5 இயர் பிளான் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா அவர் கொண்டு வரும்போது இதுக்கு 6த் 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லி தான் நேம் வச்சிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் இத வந்து ரோலிங் பிளான் அப்படின்னு மாத்திட்டு காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த உடனே அத 6த் 5 இயர் பிளான் சொல்லி கன்டின்யூ பண்ணிருவாங்க. ஸோ இவர் வந்து என்ன மாடல வந்து ஃபாலோ பண்றாரு அப்படின்னா, ஜப்பானீஸ் மாடல். நம்ம இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணது ரஷ்யா மாடல் தானே. இவர் வந்து ஜாப்பனீஸ் மாடல்ல ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கு வந்து டார்கெட் வைக்க மாட்டாங்க. 1 வருஷம் டார்கெட்ட வச்சிருப்பாங்க. அத எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்புறம் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் அடுத்த வருஷம் அதே மாதிரி பிளான் என்னன்னு டார்கெட் அதுக்கு 1 வருஷத்துக்கான டார்கெட்ட வைப்பாங்க. அத எவாலுவேட் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் என்னது ரோலிங் சுழல் திட்டம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து 1978, 1980 அதாவது 2 வருஷம் தான். 78 டூ 79, 79 டூ 80 இந்த 2 வருஷம் தான் இந்த திட்டம்ங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் காங்கிரஸ் வந்து வந்துருவாங்க. ஸோ மறுபடியும் 6வது 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்துருவாங்க. இவர் எத பேஸ் பண்ணி இந்த மாடல கொண்டு வரலாம்னு நினைச்சாருன்னா, காந்தியன் மாடல். காந்தியன் மாடல் அப்படிங்கிறது எஸ்.என். அகர்வால் தான் இந்த காந்தியன் மாடல் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாரு. நம்ம ஆல்ரெடி இத பத்தி பிளானிங் கமிஷன்ல பார்த்தோம். அத பேஸ் பண்ணி இவரும் நம்ம ரூரலுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுத்து, இந்த பிளான கொண்டு போலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிறாரு. பட் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, உறுதியற்ற காலகட்டமா இருந்துச்சு. ஏன்னா 1977ல அவரு மொரார்ஜி தேசாய் கவர்ன்மெண்ட் வருது. 1979ல வந்து என்ன பண்ணிடுறாங்க, பார்லிமென்ட்ல இவரு அ வாக்கெடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இவர் வந்து ரிசைன் பண்ற மாரி ஆயிடுச்சு. இதுவருக்கு அப்புறம் 1979ல சரண் சிங் அப்படிங்கிறவர் இருப்பாரு. பட் அவரும் ரொம்ப நிலைச்சு இருக்க மாட்டாரு. மறுபடியும் 1980ல மீண்டும் நம்ம இந்திரா காந்தி அம்மையார் வந்துடுறாங்க. இந்திரா காந்தி அம்மையார் வந்ததுக்கப்புறம், இவங்க கொண்டு வந்த ரோலிங் பிளான் அப்படிங்கிறத நிப்பாட்டிட்டு, மறுபடியும் 6த் 5 இயர் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ, இப்ப ஏற்கனவே 5த் 5 இயர் பிளான் வரைக்கும் கொண்டு போனத, இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க? 6த் 5 இயர் பிளான் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இடையில மொரார்ஜி தேசாய் மட்டும் வந்து ரோலிங் பிளான் அப்படின்னு போட்டு, அதுவும் சொதப்பி, எதுவுமே பெருசா அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ, அகைன் 6த் 5 இயர் பிளான்ல என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் 6த் 5 இயர் பிளான். இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1980 டூ 1985. இத யாரு பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க? இந்திரா காந்தி அம்மையார். எத பேஸ் பண்ணி? இன்வெஸ்ட்மென்ட் பிளான பேஸ் பண்ணி. இதுல உங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்டின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பாவர்ட்டிய ஒழிக்கணும். வறுமைய ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு. அதனால இவங்க இந்த என்ன ஸ்லோகன் சொல்லிட்டே இருப்பாங்க அப்டின்னா, கரிபி ஹட்டாட்டோ. கரிபி ஹட்டாவோ கரிபி ஹட்டாவோ அப்டின்னா, பாவர்ட்டி எராடிகேஷன் வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஸ்லோகன் சொல்லிட்டு இருப்பாங்க? கரிபி ஹட்டாவோ அப்டி சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகனா வச்சு 6த் 5 இயர் பிளான் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்திருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, புதுசா நெறைய தொழிற்சாலை கொண்டு வரணும். அது சீக்கிரமா வளர்ச்சி அடையணும். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாவும் இருக்கணும். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற கான்செப்ட்ட கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு கீழ தான் என்னது இந்த எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு ஐடி செக்டார்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இத பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்ம சீக்கிரமாவும் இம்ப்ரூவ் ஆயிரலாம்.
ஆ அதே மாதிரி ஃபியூச்சர்ல இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாவும் இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இது எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாப்புலேஷன பிரிவென்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இன்னுமே பொருளாதாரத்தில முன்னேற அடையலாம் அப்படிங்கிற நோக்கத்தில ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிறத இந்த 6த் 5 இயர் பிளான்க்கு கீழ கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, சிவராம் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணபடி, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மென்ட். இப்ப விவசாயம், அப்புறம் ஊரக வளர்ச்சிக்காக நெறைய தேசிய வங்கிலாம் இருக்குல்ல, அத எல்லாமே இந்த பீரியட்ல இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது தான். எந்த பிளான்ல? 6த் 5 இயர் பிளான்ல. ஸோ இந்திரா காந்தி அம்மையார் அப்படிங்கிறவங்க 1984 லாஸ்ட் 1 இயர் இந்த பிளான் முடியறதுக்கு முன்னாடியே இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவரோட பையன் ராஜீவ் காந்தி தான் அடுத்த பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு. ஸோ அப்ப அடுத்த பிளான பிரசன்ட் பண்ண போறது யாரு? ராஜீவ் காந்தி. ஸோ இந்த பிளான்ல டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5.2% அவங்க அச்சீவ் பண்ணது 5.7%. இது பெரிய அளவுல அவங்களுக்கு சக்சஸ தந்திருக்கும். நெக்ஸ்ட் 7த் 5 இயர் பிளான். இத பிரசன்ட் பண்ணது யாரு? ராஜீவ் காந்தி. எந்த இயர்? 1985 டூ 1990. இதுல இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கானமி. நம்மளோட பொருளாதாரத்துல தன்னிறைவு அடையறோம். அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்த நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கணும். இப்ப தான் மொத என்ன பண்ணாங்க, பிரைவேட் செக்டாருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் குடுக்க ஆரம்பிச்சாங்க. முன்னாடியே பிரைவேட் செக்டார் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. பட் இந்த 7த் 5 இயர் பிளான்ல இன்னுமே பிரைவேட் செக்டாருக்கு நம்ம பிரையாரிட்டி குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்றாங்க. ஸோ இதுல என்ன அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க. எதுக்காக அப்படின்னா, இவங்களோட ஃபோக்கஸ் என்ன? வேலை வாய்ப்பை வழங்குறது தானே! ஸோ அது மூலமா இந்த ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா மூலமா கிராமப்புறங்கள்ல இருக்க எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத உருவாக்கி குடுக்குறாங்க. இது ஒரு பெரிய அச்சீவ்மென்ட். அவங்களோட டார்கெட் ரேட் 5% ஆயிருக்கும். பட் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறது 6% இருக்கும். இந்த மாதிரி நல்லா போய்க்கிட்டு இருந்த சமயத்துல ஒரு ஆனுவல் பிளான் சொல்லி விட்டுருவாங்க. என்ன ரீசன்க்காக அப்டின்னா, கல்ஃப் வார் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அதாவது வளைகுடா போர் அப்படிங்கிறது. அப்படி நடக்கிறதுனால நம்ம கண்ட்ரில என்ன பிரச்சனைய சந்திக்கிறாங்க அப்படின்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அதாவது இந்திய அந்நிய செலவாணி வந்து கையிருப்புல வந்து கொஞ்சம் நெருக்கடி ஏற்பட்டுரும். ஏன்னா, அவங்கட்ட இருந்து நம்ம இந்த ஆயில் எல்லாம் இம்போர்ட் பண்ணுவோம். இங்கேருந்து நெறைய பொருள எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அப்ப கல்ஃப் வார் நடக்கிறதுனால, இந்த மாதிரி எந்த விதமான வர்த்தகமும் நடக்கல அப்படிங்கிறதுனால, நம்ம பொருளாதாரத்துல ஒரு நிலையற்ற தன்மை வந்துரும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படி நம்ம இந்த சிச்சுவேஷன்லேருந்து மீண்டு நம்மளோட கண்ட்ரிய அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறி கொண்டு போணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தான், பி.வி. நரசிம்ம ராயோ அவர் தான் அப்போ வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளோட மன்மோகன் சிங்க ஃபினான்ஸ் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. அப்பாயிண்ட் பண்ணி அவர தான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ண சொல்றாரு. நம்மளோட கண்ட்ரிய எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போணும். அதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம ஆ வழிமுறைகள் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாரி கேட்கிறாரு. அப்பதான் அவர் என்ன கான்செப்ட்ட சொல்றாரு. எல்பிஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட ஆ ஃபினான்ஸ் மினிஸ்டரான மன்மோகன் சிங் வந்து முன்மொழியிறாரு. ஸோ எல்பிஜி அப்படிங்கிற கான்செப்ட்ட வி.வி. நரசிம்ம ராவ் அக்செப்ட் பண்ணிட்டு அத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எல்பிஜி அப்படிங்கிறது என்னது? லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். லிபரலைசேஷன் அப்படின்னா, நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒரு புதுசா இண்டஸ்ட்ரி எல்லாம் ஆரம்பிக்கிறதா இருந்தா. அதாவது லைசென்ஸ் இருந்தா தான் கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். அந்த மாரி நெறைய கண்டிஷன்லாம் இருக்கு. அத எல்லாத்தையுமே இப்ப எடுத்துட்டாங்க. கொஞ்சம் லிபரல் பண்ணிட்டாங்க. அதாவது தாராளமயமாக்குதல். அடுத்து பிரைவேட்டைசேஷன் அப்படின்னா, எந்தெந்த கவர்ன்மெண்ட் செக்டாராலாம் ரன் பண்ண முடியலையோ, அதெல்லாம் பிரைவேட்ட யாரெல்லாம் வாங்க ரெடியா இருக்காங்களோ, அவங்க கிட்ட குடுத்துறலாம். அவங்க அத ரன் பண்ணட்டும். அதுதான் பிரைவேட்டைசேஷன். அதையும் கொண்டு வந்துருவாங்க. அடுத்து குளோபலைசேஷன் அப்படின்னா, இதுவரைக்கும் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து அ ரொம்ப வந்து ஃப்ரீயா பண்ண முடியாது. அதுக்கு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கு. இப்ப அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இது 3யுமே எடுத்துட்டோம் அப்டின்னா, நம்ம கண்ட்ரி அப்படிங்கிறது கட்டாயமா அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகும் பொருளாதாரத்துல அப்படிங்கிறத மன்மோகன் சிங் நெனச்சாரு. அதுதான் வந்து ஆ பி.வி. நரசிம்ம ராய் கிட்டயும் அவரு சொல்லுவாரு. அத பேஸ் பண்ணி எல்பிஜி அப்படிங்கிற கான்செப்ட்ட இந்த ஆனுவல் பிளான்ல அவங்க கொண்டு வருவாங்க. இத பேஸ் பண்ணி தான் இந்த எல்பிஜிய பேஸ் பண்ணி தான் அடுத்த 7த் 5 இயர் பிளான் அப்படி சாரி 8த் 5 இயர் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. ஸோ 8த் 5 இயர் பிளான் அப்படிங்கிறத பிரசன்ட் பண்ணது யாரு? பி.வி. நரசிம்ம ராயோ. அதனால இந்த என்ன மாடல்னு சொல்வாங்க. ராயோ மன்மோகன் மாடல். ஏன்னா மன்மோகன் சிங் தானே எல்பிஜி மாடல் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜான் மில்லர் மாடல் ஆர் எல்பிஜி மாடல். ஜான் மில்லர் அப்படிங்கிறவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இந்த மாடல கொண்டு வரதுக்கு. ஸோ அதனால இது என்ன மாடல்ன்னு சொல்லுவாங்க. ராயோ மன்மோகன் மாடல், அது எல்பிஜி மாடல். ஏன்னா எல்பிஜிய தான் இந்த 8த் இயர் பிளான்ல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால இது எல்பிஜி மாடல் அப்படின்னும் சொல்றாங்க.
இதுல இவங்க என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸ நம்ம டெவலப் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு வேலைவாய்ப்பு, எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த் இந்த லெவல்ல எல்லாத்தையும் மக்கள நம்ம என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் நியூ எக்கனாமிக் பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதான் அந்த எல்பிஜி அப்படிங்கிறத. இதுல என்ன அச்சீவ்மென்ட்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து இந்தியா வந்து ஒரு மெம்பரா ஆயிருப்பாங்க. எப்போ? ஜான்வரி 1, 1995ல. ஸோ இதுல அவங்க என்ன டார்கெட் வச்சிருப்பாங்க? 5.6% வச்சிருப்பாங்க. அவங்க அச்சீவ் பண்ணது 6.8% ஒரு பெரிய வெற்றிய இந்த இடத்துல பார்த்திருப்பாங்க. அதுக்கு முழு காரணம் யாரு? நம்மளோட மன்மோகன் சிங் தான். ஏன்னா, அவரு தானே இந்த மாதிரி கஷ்ட கல்ஃப் வார் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனையில இந்தியா மாட்டிட்டு இருக்கும்போது, அதாவது பொருளாதார பிரச்சனைய சந்திச்சுட்டு இருக்கும்போது, அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு எல்பிஜி அப்படிங்கிறத மன்மோகன் சிங் கொண்டு வந்ததுனால தான், இப்ப 8த் இயர் பிளான் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது நமக்கு ஒரு பெரிய வெற்றிய குடுக்குது. ஸோ அடுத்து 8த் 5 இயர் பிளான்க்கு அப்புறம் 9த் 5 இயர் பிளான். 8த் 5 இயர் பிளானோட இயர் நோட் பண்ணிக்கோங்க. 1992 டூ 1997. 9த் 5 இயர் பிளான். எந்த இயர்? 1997 டூ 2002. இத யார் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அடல் பிகாரி வாஜ்பாய். இவங்களோட எய்ம் என்னவா இருந்துச்சு? குறிக்கோள் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சியா நம்ம கொண்டு போணும் அப்படிங்கிறது இவங்களோட எய்மா வச்சிருந்தாங்க. என்னென்ன அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1999ல ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்யார் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் விதமா இந்த திட்டத்த கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2001ல எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம 6லேருந்து 14 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களோட டார்கெட் என்ன? 7% வச்சிருப்பாங்க. பட் அவங்க அச்சீவ் பண்ணது 5.6%. ஸோ நெக்ஸ்ட் 10த் 5 இயர் பிளான். இத பிரசன்ட் பண்ணது யாரு? அடல் பிகாரி வாஜ்பாய். இவங்க எத பேஸ் பண்ணி இந்த மாடல வச்சிருப்பாங்க அப்படின்னா, புறா மாடல். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, 2002 டூ 2007 தான இதோட இயர். இதுல 2004 வரைக்கும் தான் அடல் பிகாரி வாஜ்பாய் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2004ல இருந்து மன்மோகன் சிங் தான் பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு. ஸோ அவரு 2004க்கு அப்புறம் கொண்டு வந்த திட்டம் எல்லாமே மன்மோகன் சிங் தலைமையில வந்தது. இதோட ஃபோக்கஸ் என்னவா அவங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா, அடுத்த 10 வருஷத்துல நம்மளோட தலா வருமானத்த டபுளா ஆக்கணும். 2 மடங்கா ஆக்கணும் அப்படிங்கிறத இலக்கா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2012க்குள்ள நம்மளோட வறுமைய 15% வறுமை விகிதத்த 15% குறைக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க ஒரு டார்கெட்டா வச்சிருப்பாங்க. இதுல இவங்க என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2005ல ஏன்னா புறா மாடல்னா என்னன்னா, புரொவிஷன் ஃபார் அர்பன் அம்யூனிட்டீஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம கிராமப்புறத்த வந்து நகரமயமாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நகரத்துல என்னென்ன ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கோ, அத எல்லாமே நம்ம கிராமத்துக்கு கொண்டு வரணும். அப்படிங்கிறது தான் இந்த புறா மாடலுக்கு கீழ சொல்லியிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த 10த் 5 இயர் பிளான் அப்படிங்கிறத மூவ் பண்ணுவாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க, நெறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. பாரத் நிர்மான் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, அந்த ரூரலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது டிரான்ஸ்போர்ட், ரோடு போடுறது, எல்லார் வீட்டுக்கும் அந்த தண்ணீர் வசதிய ஏற்படுத்தி குடுக்குறது, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றது, இந்த மாரி எல்லாமே வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து இம்ப்ரூவ் பண்ண நோக்கத்துல இந்த பாரத் நிர்மான் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதுக்கடுத்து கிராமம் அப்படிங்கிறது முன்னேறி வரணும் அப்படின்னா, கண்டிப்பா அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் அவங்க கொண்டு வந்த திட்டம் என்னது? என்ஆர்இஜிஎஸ் அதாவது நேஷனல் ரூரல் எம்ப்ளாயி கேரண்டி ஸ்கீம். இத தான் வந்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நேம் மாத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிராமப்புறங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் இந்த ஸ்கீம்க்கு கீழ தான் வரும். அடுத்து 2005ல அவங்க கொண்டு வந்த இன்னொன்னு என்ன திட்டம் என்ன அப்படின்னா, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். அது எதுக்காக அப்படின்னா, ஹெல்த் கேர் சர்வீசஸ் ரூரல் ஏரியாஸ்ல நல்லபடியா கொண்டு வரதுக்காக இந்த திட்டத்த கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே எத பேஸ் பண்ணி இந்த மாடல், புறா மாடல பேஸ் பண்ணி தான் இந்த திட்டம் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. இது உங்களோட டார்கெட் என்னது? 8% பட் அதுக்கு ரொம்ப க்ளோஸாவே 7.2% ஓட இந்த சக்சஸா இந்த பிளான முடிச்சுருவாங்க. அடுத்து 11த் 5 இயர் பிளான். இப்ப யார் பிரசன்ட் பண்றா? மன்மோகன் சிங். ஏன்னா அவர் தானே பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு. ஸோ 2007 டூ 2012 அப்படிங்கிறது தான் இதோட இயர். இதுல அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது விரைவாவும், அதிகமாவும் இருக்கணும். விரைவாவும் இருக்கணும். இன்னும் அதிகமான வளர்ச்சியும் நம்ம கொண்டு வரணும். அப்படிங்கிறது தான் இந்த 11த் 5 இயர் பிளானோட அவங்களோட எய்ம்.
இதுல அவங்க என்ன கொண்டு வராங்க? என்ன திட்டம் அப்படின்னு என்ன திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா, ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட் 2009ல கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட்க்கு கீழ தான் இந்த நம்ம பிரைவேட் ஸ்கூல்லலாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 25% கவர்மெண்ட்டே வந்து பே பண்ணிடுறாங்கல்ல. அது எல்லாமே இந்த ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட் கீழ தான் வரும். நம்ம இந்த மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா, கட்டாயமா இந்த ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து நெறைய பேரு படிப்பாங்க அப்படிங்கிற நோக்குல இத கொண்டு வராங்க. இதுல இவங்க டார்கெட்டா என்ன வச்சிருக்காங்க? 8.1% அவங்க டார்கெட்டா வச்ச மாதிரியே ரொம்ப க்ளோஸாவே 7.9% ஓட 11த் 5 இயர் பிளானையும் சக்சஸா கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் 12த் 5 இயர் பிளான். இத பிரசன்ட் பண்ணது யாரு? மன்மோகன் சிங். இதுல அவங்களோட டார்கெட்டா என்ன வச்சிருப்பாங்க? என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டெய்னபிள். 11த் 5 இயர் பிளான்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, விரைவான வளர்ச்சி, அதிகமான வளர்ச்சி. இங்க என்ன சொல்றாங்க? விரைவான வளர்ச்சி, அதிகமான வளர்ச்சி, அப்புறம் நிலையான வளர்ச்சி. இந்த மாதிரி தான் நம்ம அடுத்த 5 வருஷம் நம்ம மூவ் பண்ணி கொண்டு போணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இதுல என்னென்ன திட்டம்லாம் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013ல ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. இதுக்கு கீழ தான் நம்ம ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் அரிசி எல்லாம் குடுக்குறாங்கல்ல, அது எல்லாமே இந்த ஆக்ட்க்கு கீழ தான் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 2017ல அ பிரைவேட் சாரி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பொது தனியார் கூட்டாண்மை அப்படின்னு ஒரு சட்டத்த கொண்டு வருவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ கவர்ன்மெண்ட் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பிரைவேட் செக்டாரும் இன்வெஸ்ட் பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட்ட மூவ் பண்ணி கொண்டு போணும் அப்படிங்கிற மாதிரி அ பிரை பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. இது எங்களோட டார்கெட்டா என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா, 8% வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா 2014ல நரேந்திர மோடி வந்து பிரைம் மினிஸ்டரா வந்துருவாரு. அவர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, நம்ம இந்த 5 இயர் பிளான் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா வேற கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. பட் இந்த 12த் 5 இயர் பிளான் மட்டும் ஃபுல்லா நம்ம 2017 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் லாஸ்ட் 5 இயர் பிளான் அப்படிங்கிறத சொல்லிர்றாரு. பிளானிங் கமிஷன் தானே 5 இயர் பிளான ஃபார்முலேட் பண்றாங்க. 5 இயர் பிளானே இல்லாதப்போ பிளானிங் கமிஷன் மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பிளானிங் கமிஷனையும் அவர் என்ன பண்ணிடுறாரு, வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. ஸோ பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது அ எந்த ஆகஸ்ட் 13, 2014ல டிசால்வ் ஆயிருது. அதுக்கு பதிலு ஜான்வரி 1, 2015ல நித்தி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. பட் 2017 வரைக்கும் அந்த 12த் 5 இயர் பிளான ஃபுல்லா முடிச்சிடுறாங்க. பட் 2015லயே பிளானிங் கமிஷன் வந்து 2015லயே பிளானிங் கமிஷனுக்கு பதிலா நித்தி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் நீங்க இதுல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்னது, லாஸ்ட் டெப்யூட்டி சேர்மன் யாரு? மான்டேன் சிங் அகர்வாலியா அப்படிங்கிறவர் தான் லாஸ்ட் டெப்யூட்டி சேர்மன். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டுருக்கிறதுனால, இத நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ 5 இயர் பிளான் அப்படிங்கிறது இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க இவ்ளோ டீட்டெயிலா 5 இயர் பிளான படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ குரூப் 4 எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க ஓரளவுக்கு புக்ல இருக்க கன்டென்ட் படிச்சா போதுமானது. பட் குரூப் 1க்குலாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, கட்டாயமா இந்த ஆங்கிள்ல இதே மாதிரி படிச்சா மட்டும் தான் நம்மளால 5 இயர் பிளான்க்கு கீழ கொஸ்டின் கேட்டா ஆன்ஸர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.